கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. வெறும் பேச்சு இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிற பேச்சு அல்ல. கர்த்தர் நம்மை உண்மையிலே ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் செயல்பாடுகளில் இருக்க வேண்டும். விசுவாசம் பேச்சில் இருக்கக்கூடாது. பரிசுத்தம் பேச்சில் இருக்கக்கூடாது, செயல்பாடுகளில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் வெறும் பேச்சில் வைத்திருக்கக்கூடாது, நம்முடைய செயல்பாடுகளில் வைத்திருக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு நாம் செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபித்து சாட்சியாய் மக்கள் மத்தியில் வாழுகிற பொழுது நம்முடைய சாட்சியின் அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உண்மையுள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.